வணக்கம், வெல்கம் டு சாந்தஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியும் எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுட்டு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்சோம் இல்லையா, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு. இப்போ இதோடு சேர்த்து ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 1.5 இன்ச் இஞ்சி, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் நான். ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த தண்ணி பத்தலைன்னா இன்னொரு அரை டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 1.25 கப் தயிர் ஆட் பண்ணி அதையும் ஒரு சுற்று பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை ஜீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம், ஒரு வெங்காயம், இந்த மோர் குழம்புக்கு உண்டான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை, ஒரு லேசாக ப்ரௌனாக ஆரம்பிச்சிட்டு போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மோர் குழம்பு, அதையும் ஊற்றிக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஆற திக்காயிடும். இது சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் தூவிக்கலாம். கொதி வந்தவுடனே நிறுத்திடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதிச்சா நீத்துரும். லேசாக ஒரு கொதி வந்தவுடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு லேசாக கொதி வருது. இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.